இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதோ நம்ம இந்த லெக் பகுதியில் பண்ணுற ஒரே மிஸ்டேக், ஸ்டிச் பண்ணும்போது இந்த கிராச் இருக்குது பார்த்திங்களா, இந்த கிராச்சையும் இப்படி வச்சுருவோம். அதாவது இது வந்து காலில் இப்படி வர்றது, அதை வந்து நம்ம இந்த ப்ளீட் வைக்கிறதுக்காக, இதை ரெடி பண்ணுறதுக்காக இப்படி மாற்றி வச்சுருவோம். என்னோடய ஸ்டூடெண்ட் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த மிஸ்டேக் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த கிராச் எந்த இடத்துல வருதோ நீங்கள் கரெக்டாக பின் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் கிராச் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் கிராச் இருக்குது. இப்போது நான் இதை ரைட் சைடு, அதாவது நல்ல பக்கம் ரெண்டுமே நான் ஒன்றா சேர்த்திக்கிறேன். இந்த இப்படி நான் ஒன்று சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னோடய கிராச்சை நான் வந்து அடிச்சுக்கிறேன். பார்த்திங்களா இந்த மாதிரி வளைஞ்சிருக்கா, அதை நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். என்ன கலர் போடுறதுன்னு தெரில, அதனால் ஒரு பிங்க் கலர் மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் அடிச்சு எடுத்துட்டேன். ஒரு பக்கத்தோட கிராச் நான் அடிச்சுக்கிட்டேன். ஆப்போசிட் இருக்கிற கிராச் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 பக்கமும் இருக்கிற இந்த கிராச்சை அடிச்சுட்டு நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா உங்களோட பேண்ட்டுடைய ஒரு இது தெரியும், வியூ. இதில் வந்து நான் இந்த அடித்த கிராச்சை வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சென்டர் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்கிறத ஒரு வீநாச் போட்டுக்கிறேன். ஒரு சென்டர் இருக்குல்ல, அதை நான் ஒரு வீநாச் போட்டுக்கிறேன். அதே மாதிரி சென்டர் பண்ணி இந்த பக்கம் ஒரு வீநாச். இந்த வீநாச்சில் இப்படி வச்சு, இந்த வீநாச் இங்கே இருக்குது, இந்த வீநாச்சுக்கு இந்த பக்கம் ஒரு 3 ப்ளீட், இந்த பக்கம் ஒரு 3 ப்ளீட் நான் வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் எல்லாமே ஒரே சரி சமமாக இருக்குது. ஆனால் இந்த சீம் அலவன்ஸுக்காக ஒரு 2 இன்ச்சுக்கு நான் இன்னொரு ப்ளீட் வச்சுக்கிறேன். அதுவும் ஒரே சைடு நான் வைக்கல, அந்த பக்கமும் ஒரு ப்ளீட் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் பார்த்து செய்யும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராஸ் எதுவும் வராது. இப்போ பார்த்தீங்களா 1 இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸுக்கு இருக்குது. ஓகே, இப்போ நான் இந்த பட்டி, அதாவது பெல்ட் பகுதியை நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ 4 பீஸாக இருந்துச்சுன்னா 4 பீஸையும் மெத்தடு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு லுங்கி அடிக்கும்போது நீங்கள் எப்படி வச்சு அடிப்பீங்களோ அந்த மாதிரி ஃப்ளாட் சீமில் அடிக்கணும். நான் இதை நல்ல பக்கம் வச்சு தான் அடிக்கிறேன். எனக்கு 2 பீஸ் மட்டும் கிடச்சதால நான் ஒரு சைடில் லுங்கி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நாடா கோர்க்கணும் இல்லையா,
அதுக்காக நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஒன் இன்ச்சுக்கு ஒரு பிளைன் சீம் இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி, இது வந்து ராங் சைடு, இது பார்த்திங்களா, இந்த பக்கம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கிறத இப்படியும் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத இந்த பக்கமும் ஒரு ஃபோல்ட் பண்ணி இப்படி அடிக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக. நான் அடிக்கிற பாருங்கள். நீங்கள் அடிக்கும்போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டு அடிங்க. இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் நாடாக உள்ளே செட் பண்ணுறதுக்காக ஒரு 1 இன்ச்சுக்கு, அதாவது இங்கேருந்து கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்கு இப்படி வச்சு பேக் டக் போட்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த 1 இன்ச் இப்படியே அடிச்சுக்குவாங்க. இந்த சுருங்கல் இல்லாமல் நம்ம இப்படி போட்டு இப்படி இழுக்கும்போது சுருங்கல் விழுகும். அதை நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி மடிக்கும்போது எந்த சுருக்கமும் வராது. கட் பண்ணும்போதே சொன்னேன், கரை பகுதி இருக்கிறதுனால 1 ஃபோல்டு போதும். நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு கரை பகுதி இல்லைன்னா 1.5 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணணும். பார்த்தீங்களா, எவ்வளவு அழகாக வந்திருக்கு. எனக்கு பட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இந்த களிப்பகுதியில் ஜாயின் பண்ண போகிறேன். இந்த கிராச் அடித்தோம் இல்லையா, இந்த 2 கிராச்லேயும் நான் போட்ட ஜாயிண்ட் வந்து ஒன்று பேக் சைடுக்கும் ஒன்று ஃப்ரண்ட் சைடுக்கும் வர மாதிரி இப்படி வச்சுக்கிறோம். இது வந்து பிரிட்டி சைடும் செய்கிற மாதிரி, அதாவது ஒரு ஃப்ராகில் நான் வந்து எப்படி ஸ்கட்டையும் யோக்கையும் எப்படி நான் ஜாயின் பண்ணுவேனோ அதே மாதிரி இதை நான் வைக்க போகிறேன். இப்படி வச்சுட்டு சரி சமமாக இதை வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு தைச்சிட்டு வரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு இந்த பட்டி இந்த பெல்ட்டுக்கு இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்குது. ஓகேவா, நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இது 2ஐயும் சேர்த்து ஜாயின் பண்ணுறேன். இந்த மாதிரி கிளாத்தில் எல்லாம் தைக்கும்போது நீங்கள் மறக்காமல் ஓவர்லாக் போடுறது ரொம்ப நல்லது. இந்த ப்ளீட்டுக்காக தைச்ச தையலுக்கு கீழே தான் நம்ம தைக்கிறோம். அப்போ தான் வெளியே வந்து அந்த தையல் தெரியாமல் இருக்கும். நான் ஒன்றும் பார்த்து தைக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு லூஸும் வரல. நீங்கள் தைக்கும்போது இதே மாதிரி கவனித்து நிதானமாக தைங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கரெக்டாக வரும்.
இப்போ எனக்கு பேண்ட் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் நான் வந்து இந்த வி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லெக் ஓப்பன் இருக்குல்ல, அந்த இடத்துல ஸ்டிஃபாக இருக்கணுங்கிறதுக்காக கேன்வாஸ் கொடுக்கலாம். கேன்வாஸ் இல்லைங்கிற பட்சத்தில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் ஆடா கிளாத் எடுத்துக்கிறேன். இந்த கிளாத்தை நான் இப்படி மேலே வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணாமல் இதை இப்படியே திருப்புறேன். ஏன்னா நான் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். அந்த 2 இன்ச்சஸ்க்கும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த எட்ஜ் ஸ்டிச்சஸ் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரே ஸ்டிச்சில் விடக்கூடாது. நீங்கள் ஒரு ஜிக்ஜாக் நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஜிக்ஜாக் போடலாம், இல்லை இந்த மாதிரியும் போடலாம். இந்த மாதிரியும் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். இதே மாதிரி ஆப்போசிட் காலுக்கும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இது வந்து ராங் சைடில் என்னோடய ஸ்டிஃபிங்காக அதாவது ஒரு ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். அந்த கிளாத்தை இப்படி வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது இன்னொரு ஃபோல்டு. ஏன்னா நான் வந்து 2 இன்ச்சஸ் வந்து சீமலை எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன். அந்த 2 இன்ச்சஸை நான் அப்படியே மடிச்சிடுறேன். இந்த மாதிரி ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, சீம் அலவன்ஸ் எந்த அளவுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் தைச்சிடணும். இல்லை அதுக்கு கம்மியாக தைச்சாலும் ப்ராப்ளம், அதை விட அதிகமாக தைச்சிட்டாலும் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சீம் அலவன்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தைக்கணும். ஒரு காலுக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு காலுக்கு ஒரு மாதிரியும் தைக்கக்கூடாது. நான் அந்த காலில் எப்படி தைச்சனோ அதே மாதிரி இந்த கால்லையும் தைச்சிக்கிறேன். இந்த மாதிரி முடிச்சுட்டு நீ வி ஜாயின் போட்டால் நம்மளுக்கு இந்த பேண்ட் ரெடி ஆயிரும். எனக்கு கால் ஓப்பன் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் தான், 6.5. இப்போ நான் இங்கே வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கட்டும். இப்போ நான் இதை சுற்றியும் உள்ளே இருந்து இப்படியே அடிச்சுட்டு வரேன். சென்டரில் இந்த கிராச்சுடைய ஜாயிண்ட் வந்து செட் ஆகும். பார்த்தீங்களா எப்படி தைச்சிட்டு வரேன்னு? இதே மாதிரி அழகாக
இங்கேருந்து பெருசாக தைங்க, அதாவது 1.5 இன்ச்சுக்கு தைங்க. மேலே வர 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 நீங்கள் ஒரு இன்ச்சுக்கு வந்துக்கலாம். ஏன் வந்து கிராச் இடத்துல நம்ம 1.5 இன்ச்சு கொடுக்கக்கூடாதுன்னா, சென்ட்ரலில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம உட்காரும்போது பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் 1 இன்ச்சுக்கு மட்டும் கொடுத்தா போதும். இந்த மாதிரி கிளாத்தில் நீங்கள் இழுக்காமல் தைங்க. இப்போ எனக்கு சல்வார்